சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல வார்த்தைகளை சங்கீத போதியை கேட்டோம். நல்ல பாடல் ஆராதனை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னால யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, கவலைப்படாத, கவலைப்படாத, என் மகளே கவலைப்படாத. ஏதோ ஒரு பாரத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற. ஏதோ ஒரு பாரத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்கி போய் பாரத்தோடு இருக்கிறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத மகனே, கவலைப்படாத. நீ நினைக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பட்ட சூழ்நிலையா இருக்கு, என் பிசினஸ் ஒரு பக்கம், என்னுடைய குடும்பம் ஒரு பக்கத்தை குறித்து நீங்க கவலைப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன். அதுக்கு தான் நீ தேவனிடத்தில் என்ன சொல்லணுமா? எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். நமக்கு பல பாரங்கள் இருக்கு, பல வேதனைகள் இருக்கு. ஐயோ, நான் எப்படி இதிலிருந்து தாண்ட போறேன்னு நினைச்சு கவலையோடு இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத மகளே, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரம் நம் கவலையை என்ன செய்கிறோம்? சுமந்து கொண்டே திரிகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அநேகர், ஒருவர் இல்ல, 2 பேர் இல்ல, அநேகர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அந்த கவலையை சுமந்து கொண்டே திரிகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கவலையை குறித்து கடந்து போகலாம். ஆனால் இருதயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அதை சுமந்து கொண்டே இருக்கிறோம், அதை சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு வழி உண்டா என்று நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அந்த கவலையிலிருந்து. அதான் திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது? பிள்ளைகளை குறித்து, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நீங்க இயேசுவிடத்தில் என்ன சொல்லணும்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நாமளே என்ன செய்யறோம்? அந்த பிரச்சனையை நம்மளே சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? போய்கொண்டே இருக்கிறோம். யார்கிட்ட போகலாம்? ஏதோ ஒரு பிசினஸ்ல ஒரு கடன் ஆகி போச்சு, ஏதோ ஒரு காரியத்தில் சூழ்நிலையில நிமித்தம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிட்டோம், அந்த கடன்ல மாட்டிட்டோம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த மனிதனிடத்தில் போய் கேட்கலாமா, அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்கலாமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு ஒரு ஜெபமும் பண்றோம். ஆண்டவரே, நான் போறேன், அந்த மனிதனை போய் பார்க்க போறேன், கிடைக்குமா? ஆனால் பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? தோல்வி அடைகிறோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல், நம்ம தேவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருது, என்ன ஒரு போராட்டம் வருகிறது, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அந்த என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். தெரியப்படும் போது அவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார்?
அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். நீங்க வேதனையோடு இருக்கும்போது என் தகப்பன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு அவர்கள் திரிகிறார்கள் என்று என் தகப்பன் பார்த்து கொண்டு போகிற தேவன் அல்ல. உங்களை அதிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவனாக இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நமக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு கடனில் இருந்து நம்ம போயிடுறோம். அங்க போய் பார்க்கிறோம், இங்க போய் பார்க்கிறோம், எங்குமே நமக்கு வழிகள் அடைக்கப்படுகிறது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது, நம் தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது, அந்த சராசரத்தின் படைத்த தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு பாரங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். அப்ப நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது, உடைந்து போகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, கவலைப்படாத, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க இன்னைக்கு என்ன கவலையோடு வந்திருக்கலாம். கவலை என்னன்னா, நம்ம எதை குறித்து யோசிக்கிறோம்? ஐயோ, இன்னைக்கு என் கணவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறான், என் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்றாங்க. ஐயோ, கடைசி காலம் அவர்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்து நரகத்துக்கு போய்விடக் கூடாதே என்று நீங்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அந்த கவலையை தெரிவிக்கணும். என் பிள்ளைக்கு படிப்பு வரல, ஞானம் இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம யாருக்கு தெரிவிக்கணும்? இயேசுவுக்கு, இயேசப்பாவுக்கு நம்ம தெரிவிக்கணும். அதே போல நமக்கு குழந்தை இல்லை, நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாமளே அதை என்ன செய்யறோம்? சுமந்து கொண்டு ஜெயித்துட்டு அங்க போறோம், இங்க போறோம், எங்குமே நமக்கு விடுதலை கிடைக்கல. நம்ம கொண்டு செல்ல வேண்டிய இடம் எது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் நீங்க தெரிவிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார், விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதன் பக்தன் இப்படியா பாடுகிறான், விடுதலை நாயகன் வெற்றியை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா உற்சாகமாய்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, நல்ல கரங்களை தட்டி பாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி செல்வே, எங்கும் ஓடி ஓடி செல்வே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் விடுதலை கொடுக்கிற ஒரே தெய்வம்னா இயேசு ஒருவர் தான். நீங்க எந்த காரியத்தை குறித்தும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத மகனே, கவலைப்படாத, நான் உன்னை விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன். இந்த நாள்ல நம்ம கர்த்தரிடத்தில் எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களை நீங்க தேவ சமூகத்தில் நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரு இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலே சுமித் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அநேக மரித்த சடலங்களை கை வைக்கும் போதே உயிரோடு எழுந்து வருமா. அப்படிப்பட்ட அற்புதங்களை, வியாதிகளை கை வைத்தா சுகமடையும், கேன்சர்கள் மறையும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் ஊழியத்துக்காக கடந்து சென்றார்.
ஊழியத்துக்காக கடந்து சென்று போன இடத்துல ஒரு செய்தி அவருக்கு வீட்டில இருந்து கடந்து போகிறது. என்ன செய்தியா இருக்கும்? அந்த சுமித் என்ற தேவ மனிதனுக்கு ஒரு போன் கால் போகிறது, உங்கள் மனைவி இறந்து விட்டார்கள் என்று சொல்லி. அவங்க மனைவி தான் முதல்ல ஊழியத்துக்கு வந்தவங்க. அவங்க மூலம் தான் இந்த சுமித் என்ற தேவ மனிதன் ரட்சிக்கப்பட்டார். அவர் உலகத்தில் அவர் எல்லாவற்றிலும் கடந்து சென்ற ஒரு மனிதன். அநேகருக்கு வியாதியிலிருந்து, செத்த சடலங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அவர் ஆண்டவரோடு எப்பொழுதும் அவர் எப்படி இருப்பாராம்? ஐக்கியமா நண்பனை போல இருப்பாராம். அவர் ஒரு நண்பன்கிட்ட பேசுவது போல் பேசுவாராம். இவருக்கு அந்த செய்தி போன உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து பார்த்தா இவங்க சபையில் உள்ள மக்கள், மகன்கள்லாம் வெளியூர்ல இருந்தவங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அம்மா இறந்தனால வந்துட்டாங்க. வந்தோடனே இவர் வந்து அங்க பார்த்த உடனே ஜனங்கள் ஒரே ஜெகஜோதியா இருக்கு. எல்லாரும் இவர் வந்து எப்படி இவங்க மனைவி இறந்துட்டாங்களேன்ட்டு கதறி அழுவார், அல்ல ஏதோ ஒன்று செய்ய போறாருன்ட்டு அதை ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா? இவர் நேரம் அங்கிருந்து வந்தாரு. அவர் எப்பொழுதும் ஒரு பைபிளை மட்டும் கையில் வச்சு போறான். அது எப்படி போனார்னா ராஜ நடை போட்டு போனாராம். ரொம்ப சந்தோஷமா போனாராம். அவங்க மகன் நின்று கொண்டு இருந்தான். அம்மா எங்கப்பான்ட்டு, அப்பா அங்க ரூமுக்குள்ள இருக்காங்கன்னு. அவர் நேர போனார். நேர கம்பீர சத்தத்தோடு அப்படியே நடந்து போனார். கரத்தை பிடித்தார். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து என்று சொன்ன போது உடனே எழுந்தார்களாம். ஹல்லேலூயா! எழுந்த உடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மரித்து போயிருந்த அந்த பாஸ்டம்மா இப்ப உயிரோடு வந்துட்டாங்களே என்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் தோன்றி சொன்னாராம், சுமித், உன்னுடைய மனைவியுடைய ஊழியம் முடிந்து விட்டதுப்பா, அவங்க இளைப்பாறட்டும், அவங்களை விட்டுருந்தாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீங்க எடுத்துக்காங்கன்ட்டு விட்டாராம். அப்படி அவங்க செத்து போய்விட்டார்கள், பரலோகத்துக்கு போய்விட்டாங்க. யார் மேல் அவர் தெரிவித்தாரு? ஆண்டவருக்கு அவர் எல்லாவற்றையும் தெரிவிக்கும் போது நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அதே போல அவங்க உயிரோடு இருக்கிற சமயத்தில் இந்த சுமித் என்ற அந்த தேவ மனிதனுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பர், அவருக்கு ஒரு பெரிய பங்களா வீடு இருந்தது. அந்த பங்களா வீட்டை விற்கிறதுக்காக யார்கிட்ட வராரு? இந்த சுமித் என்ற தேவ மனிதன்கிட்ட வராரு. வந்தவொன்னு அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ ஊழியம் செய்யற, உனக்கு பெரிய வீடு தேவைப்படும்பா, என்னுடைய வீட்டை வாங்கி கொள்ளு என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார். ஓகே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு விட்டாங்க. போட்டுவிட்டு இவர் என்ன செய்தார்? இவருடைய சபைக்கு வரக்கூடியவங்க நல்ல வசதி படைத்தவங்க, தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் போய், இப்படி நான் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறேன், எனக்கு $10 மில்லியன் வேணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா என்று சொல்லி அநேக மனிதர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தையை, ஐயோ இப்பதான் அந்த பணங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன், என்கிட்ட உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா கொடுத்துருவேன், உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனா என்று சொல்லி அவர்கள் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட போது இவர் சோகமா வந்து வீட்டில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். நாட்கள் நெருங்கி வருகிறது. அந்த போட்ட டைம் முடியும் போது, ஐயோ நண்பனுக்கு நம்ம சொல்லி ஏமாத்திடக்கூடாது என்று சொல்லி வேதனையோடு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தார் வீட்டில். அவங்க மனைவி நேரம் வந்தாங்க. என்ன இந்த மனுஷன் ஒரு நாள் இப்படி துக்கமா இருந்ததில்லை என்று சொல்லி, என்ன விஷயம் என்று கேட்ட போது, இந்த மாதிரி என்னுடைய நண்பன் வீட்டை நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இந்த நாளுக்குள்ள முடித்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனா எல்லா இடத்துலையுமே கேட்டேன், பணம் கிடைக்கல, அவனை ஏமாத்திடக்கூடாது
என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று சொல்லி வேதனையோடு மனைவிட்ட சொன்னார். அவங்க உடனே கேட்டாங்களாம், நீங்க இயேசுவிட்ட சொன்னீங்களா? என்னது, நீங்க இந்த விஷயத்தை இயேசுவிட்ட சொன்னீங்களான்னு கேட்டபோது அவருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியதை விட்டோமே அப்படின்னு. கோ டு டெல், எப்படி நீ போய் அங்க போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் நேர ரூமுக்குள்ள போனார். அவர் ஒன்று சொல்லவில்லை, இயேசுவே நீ மன்னித்து விடுங்க, நான் உங்களுக்கு தெரியாம இந்த காரியத்தை செய்துட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் சொன்ன போது ஆண்டவர் தோன்றி அவருக்கு ஒரு மனிதனை காமித்தாராம். நீ இந்த மனிதனுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி, இவர் சரி என்று சொல்லி பிரேயர் அறை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்தாராம். இன்னும் அவருக்கு அதிக துக்கம் உண்டாயிட்டு. ஒரு பெரிய கோடீஸ்வரன் போய் சொன்னா கூட நம்ம போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த பணத்தை $10 மில்லியன் சாதாரண விஷயம் இல்லை, அவங்க கொடுத்துருவாங்க. இது இருக்கிறதுலே நம்ம சபையிலே ஏழப்பட்ட மனிதன், அவன் அன்னன்னைக்கு கூலி வேலை செய்து சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனுக்குரிய வீட்டுக்கு நீங்க போய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. இன்னும் சோகமா இருக்கிறாங்க. அப்போ திருப்பி அவங்க மனைவி வந்தாங்க. என்னங்க ஆச்சுன்னு இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அது ஆண்டவருக்கும் அவருக்குள்ள வேலை. உங்களுக்கு என்ன சொன்னாரு அதை போய் செய்யுன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்ன சரி என்று சொல்லி இவர் கடந்து அந்த ஏழை வீட்டுக்கு, அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த ஏழை மனிதனுடைய வீட்டுக்கு போகும்போது இவருக்கு மனதில் ஒரு வேதனை. இவர் கஷ்டப்பட்டு அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்ற மனிதனுடைய வீட்டில் போய் நான் எப்படி போய் கேட்கறது என்று சொல்லி, நான் கேட்டா ஒரு $10 மில்லியன் கொடுன்னு சொன்னா என்ன கிண்டலா பண்றீங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாரே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கதவை தட்டினார். கதவை தட்டிவிட்டு உள்ளே வாங்க என்று அவர் ஒரே சந்தோஷம் அந்த ஐயாவுக்கு. ஐயா வாங்க, பாஸ்டர் வந்துட்டீங்க, ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஏழை மனிதனுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி அவரை அன்போடு உள்ளே அழைத்து கொண்டு போனார். ஐயா என்ன விஷயம், திடீரென்று வந்திருக்கிறீங்க, திடீரென்று வந்திருக்கிறீங்க என்று சொல்லி அவரை விசாரித்த போது, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் உங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார் உங்களை பார்க்கும்படிக்கு. என்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு வீடு நான் வாங்க போகிறேன், அது அந்த தேதிக்கு கொடுத்தாகணும், எனக்கு $10 மில்லியன் தேவைப்படுது, ஆண்டவர் நேரம் உங்களை பார்க்க சொன்னார்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன செய்தாராம், ஐயா உட்காருங்க என்று சொல்லி நேர ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த $10 மில்லியன் எடுத்துக்கிட்டு கையில கொடுத்தாராம். கரங்களை தட்டுங்களேன், என்ன சோகமா இருக்குங்க. அந்த $10 மில்லியன் கையில கொடுத்த உடனே இவருக்கு தூக்கி போட்டுடுச்சு. என்னடா அத்தனை கோடீஸ்வரம் இருக்கான், அவனோட்ட ஒண்ணு இல்லை, இவர் அன்னன்னைக்கு வேலை செய்யற மனிதன், இந்த பணம் எப்படி வந்தது என்று. ஐயா இந்த பணத்தை நீங்க எப்படியா நீங்க சேர்த்தீங்கன்ட்டு. ஐயா நான் அன்னன்னைக்கு வாரம் வேலை செய்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வேன், போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுவையா. 20 வருடம் ஆகிவிட்டது. நேற்றை தினத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது, ஐயா உங்களுக்கு அந்த பணம் ரொம்ப இப்போ அந்த பணத்தை நீங்கள் எடுத்தே ஆகணும், அதனால் $10 மில்லியன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்கிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம். நான் காலையில் தான் போய் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. எவ்வளோ அற்புதம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார். ஆண்டவரால் முடியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. யார்கிட்ட போய் சொன்னாங்க, இயேசுவிட்ட சொல்லணும். அவங்க தாயார் நேர போய் இயேசுவிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டதுன்ட்டு. அதை நிறைவேற்றினாரா இல்லையா? நம்ம எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீங்க தெரியப்படுத்தணும். நாமளே அதை கொண்டு தெரிஞ்சோம்னா நமக்கு விடுதலையே கிடைக்காது. லாசரு வியாதிப்பட்டு இருந்தான். லாசரு வியாதிப்பட்டு இருந்தான். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லி
மார்த்தாள் மரியாதை இல்லை, சொல்லி விட்டாங்க. அவருக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? வாசிங்க சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் படிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு நம்ம எந்த ஆபத்து வருதா? எனக்கு ஒரு கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக திடீரென்று நான் அந்த ஆபீஸுக்கு இதுக்கு போகும்போது முன்பாக ஒரு 2 வீலர் காரர் என்ன பண்ணாங்க, எனக்கு முன்பாக ஒரு டெம்போ போய் கொண்டு இருக்கிறது. திடீரென்று என்ன பண்ணிட்டான், அவன் குறுக்க சொன்னவன் அவன் வண்டி தட்டி கீழே விழுந்தவன நானும் போன ஸ்பீடில் போய் டமால்னு முட்டி எனக்கு ஃப்ரெண்டு கண்ணாடியெல்லாம் நொறுங்கி விட்டது, ஃப்ரெண்டில் டேமேஜ் ஆகிவிட்டது. எனக்கு ஒரே ஒரு சிந்தை, எனக்கு முன்பாக யாராவது ஃபேமிலியோட 2 வீலரில் போயிருந்தா நசுங்கி இருப்பாங்க. இயேசுவே, என்னை நீர் இருந்த காரியத்திலிருந்து என்னை விடுவித்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொன்னேன். நான் டேமேஜை பார்க்கல, நஷ்டத்தை பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு எண்ணம், என் தேவன் அந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தார். அவரிடத்தில் சொன்ன போது நஷ்டங்கள் உண்டு, எல்லாம் இருந்தாலும் தேவ சமாதானம் அவரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. நீங்களும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்க காரியத்தில், தனிப்பட்ட காரியத்தில் தேவனிடத்தில் சொல்லுங்க. என்ன பிரச்சனையா, நம்ம ஊழியக்காரனை தேடி போவதனாலேயோ, நமக்கு எந்த மனிதனை தேடி போகிறனாலேயோ நமக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு பலம் நமக்கு இல்லவே கிடைக்காது. ஆனா இயேசுவை மாத்திரம் நீங்க சார்ந்து என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவா இருக்கிறதோ, என்னென்ன மனுஷன் மூலம் வருதோ, எந்தெந்த காரியத்திலிருந்து, தொழிலிருந்து, வேலை ஸ்தலத்திலிருந்து, எதுல இருந்தெல்லாம் வருகிறதோ, நீங்க அதை யாருக்கு தெரியப்படுத்தணும்? இயேசுப்பாட்ட நீங்க தெரியப்படுத்தும் போது உங்களை அந்த காரியத்திலிருந்து அவர் விடுதலை தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவனை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம அப்படியே நம்ம ஆராய்ச்சி பிடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு, நீங்க உங்க துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்காதீர்கள், எல்லா பாரத்தையும் கர்த்தரிடத்தை ஒப்படைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு இப்படி நடக்கிறது, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று நீங்க சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் விடுதலை தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.